எவ்வளவு ட்ரை பண்ணியும் லட்சுமி நம்ப மாட்டேங்குது. எப்படிடா நம்புவா? இன்னைக்கு என் குடும்பம் இருக்கிற நிலைமை, யாரை பார்த்தாலும் இவங்களால ஆபத்து வந்துருமா, இவங்களால நம்ம குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயப்படுற நிலைமையில இருக்காங்க. அதனால சந்தேகப்பட தானே செய்வாங்க. சரி சிவராமா, எப்படிதான் நீ வீட்டுக்குள்ள போற? அதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. உன் குடும்பம், உன் பொண்டாட்டி பிள்ளைங்க, ஆனா பாரு அவங்க கிட்டே நீ இவ்வளவு நடிக்க வேண்டியிருக்குடா. சிவராமா, உனக்கு வந்த இந்த நிலைமை நாட்டுல யாருக்குமே வரக்கூடாதுடா. இதையே நினைச்சு புலம்பி என்னடா வரப்போகுது? ஏதாவது ஒரு வழி பண்ணணும். டேய், எனக்கு ஒரு யோசனை. நான் வேணா போன்ல இருந்து லட்சுமிக்கு கால் பண்ணி பேசுறேன். சிவராமன்னே பேசுறேன். அப்ப அவ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீ கூடவே இருந்து பாரு. பேசுறது நான் தான் லட்சுமி நம்பிட்டா கண்டிப்பா என்ன அந்த வீட்டுல சேர்த்துப்பா. டேய், இதுவும் நல்ல ஐடியா தான்டா. சரி, நீ கால் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போறேன். டேய், இந்த பாரு, உன் நம்பர்ல இருந்து பேசாத, வேற நம்பர்ல இருந்து பேசு. சரி, சரியா? அப்பா உயிரோட இருக்காருன்னு நான் சொன்னேன்ல, அவர் கூட அதை தானம்மா சொன்னாரு. நீ ஏமா நம்ப மாட்டேங்கிற? மாடாதம்மா. அங்க அவர் போயிட்டாரா? போயிட்டாமா. அண்ணா, நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் இல்லம்மா, ஆனா அந்த ஆள் ரொம்ப நல்லவம்மா. எனக்கு புரியுதுண்ணே. ஆனா நான் இப்ப யாரையுமே நம்புற நிலைமையில இல்லைன்னு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. என்ன புது நம்பரா இருக்கு? யார் இது? அட்டன் பண்ணுமா, யாருன்னு பாரு. ஹலோ, யாருங்க?